அடிக்கடி கால் மரத்து போகுதா? அலட்சியம் செய்யாதீங்க. உடனே இந்த 6 அறிகுறி இருக்கான்னு பாருங்க. சிலருக்கு நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தாலோ அல்லது தூங்கி எழுந்தவுடனோ கால் மரத்து போவது போல உணர்வு இருக்கும். சில நிமிடங்களில் சரியாகி விடுவதால் பலர் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அடிக்கடி கால் மரத்து போவது உடல் கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை அறிகுறியாகவும் இருக்கலாம். பொதுவாக ஒரே நிலையில் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது, கால்களை மடக்கி அதிக நேரம் வைத்திருப்பது அல்லது இரத்த ஓட்டம் சரியாக இல்லாதது போன்ற காரணங்களால் கால் மரத்து போகலாம். இதனால் காலில் ஊசி குத்துவது போன்ற உணர்வு, சுளுக்கு, எரிச்சல் அல்லது பலவீனம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதேபோல் உடலில் வைட்டமின் B12 குறைபாடு இருந்தாலும் நரம்புகள் பலவீனமடைந்து கால் மரத்து போகும் உணர்வு ஏற்படலாம். குறிப்பாக கால்களில் எரிச்சல், நடக்கும்போது சிரமம், பாதத்தில் உணர்வு குறைதல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அதை கவனிக்க வேண்டும். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கலாம். ரத்தத்தில் சர்க்கரை அளவு நீண்ட காலமாக கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தால் அது நரம்புகளை பாதிக்க ஆரம்பிக்கும். இதனால் கால்களில் மரத்து போவது, எரிச்சல், இரவில் தூங்க முடியாத அளவுக்கு சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும். மேலும் முதுகெலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் காலில் மரத்து போவதற்கான காரணமாக இருக்கலாம். குறிப்பாக நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை செய்வது, தவறான உட்காரும் முறை அல்லது கனமான பொருட்களை அடிக்கடி தூக்குவது போன்ற காரணங்களால் முதுகு நரம்புகளில் அழுத்தம் ஏற்படலாம். அதன் தாக்கம் கால்களில் உணரப்படலாம். சிலருக்கு தண்ணீர் குறைவாக குடிப்பது, உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பது மற்றும் உடலில் ரத்த ஓட்டம் சரியாக இல்லாததும் இந்த பிரச்சனையை அதிகரிக்கக்கூடும். அதனால் தினமும் சிறிய நடைப்பயிற்சி, கால்களை நீட்டி மடக்கும் பயிற்சி மற்றும் போதுமான தண்ணீர் குடிப்பது நல்லது. அதேபோல் கால் மரத்து போவது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் உணவு முறையிலும் கவனம் செலுத்த வேண்டும். வைட்டமின் B12, இரும்புச்சத்து மற்றும் நரம்புகளுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம். குறிப்பாக முட்டை, பால், பேரிச்சம்பழம், கீரை வகைகள், பச்சை பயிறு, பாதாம், வேர்க்கடலை போன்ற உணவுகள் உடலுக்கு நல்ல பலன் தரும். அதேபோல் தினமும் போதுமான தண்ணீர் குடிப்பது, அதிக எண்ணெய் மற்றும் ஜங்க் ஃபுட்ஸ் குறைப்பது, சிறிய நடைப்பயிற்சி செய்வது போன்ற பழக்கங்களும் இந்த பிரச்சனையை குறைக்க உதவும். ஆனால் கால் மரத்து போவது தினமும் தொடர்ந்திருந்தாலோ, நடக்க சிரமம், அதிக வலி, பலவீனம் அல்லது பாதத்தில் உணர்வு குறைதல் போன்ற பிரச்சனைகளுடன் இருந்தாலோ அதை அலட்சியம் செய்யக்கூடாது. ஆரம்பத்திலேயே மருத்துவரை அணுகி காரணத்தை கண்டறிந்தால் பெரிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும்.